ஐயா வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் ஐயா. சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. நினைய பிறர்க்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனை ஒப்பாரை இல்லா தனியை நோக்கி தழைத்து தடுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவிவாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே புனைய பெறுவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித்தபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோ. திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க சிவபிரகாசத்தின் ஆசிரியராகிய உமாபதி சிவம் ஐயா அவர்களுடைய திருவருளையும் குருவருளையும் வணங்கி நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கும் இந்த சிவபிரகாசத்தின் கடந்த வகுப்பிலே 8வது பாடலும் 9வது பாடலையும் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் 10வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் நாம் சிந்தித்தது தீக்கையை குறித்து சிந்தித்தோம். மூவகை ஆறு உயிர் வர்க்கம் மலத்தார் கண்ம மூல மலத்தார் மூன்றும் உடையார் அன்றே தீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் பாவனையால் மிகுநூலால் யோக பண்பால் பரவி வரும் ஔத்திரியால் வாச நாசம் மேவ அருள் உதவும் ஔத்திரி 2 திறனாம் வியன்கிரியை ஞானம் என விளம்புமாறே அப்படிங்கிற 8வது பாடல்ல பார்த்தோம். அப்போ அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஆன்மாக்கள் 3 திறம் உடையது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆன்மாக்கள் 3 திறம் உடையதுன்னு சொல்லி அதுல சகலருக்கு எப்படி வராரு அப்படின்னா, திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் பாவனையால் மிகு நூலால் யோக பண்பால் ஔத்திரி அப்படின்னு 7 வகையான தீக்கை முறை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல சொல்லி இருக்கிறார். அதுல அந்த ஔத்திரி அப்படிங்கிறது 2 வகையா இருக்குது, கிரியையும் ஞானமும் அப்படின்னு அதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த பாடல் 9வது பாடல் என்ன சொல்லியிருக்கிறார்னா, விரும்பிய மந்திர அதிகாரம் அர்ச்சனா அதிகாரம் மேவும் யோக அதிகாரம் என சமய விசேடம் வரும் பொருவில் நிர்வாணம் மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் புவனங்கள் தத்துவங்கள் கலைகள் இறங்கு அடைவில் தொகை 11 81 51 224 6 5 பரந்த நெறி அறுவகையும் ஒருவி நினைவு அரிதம் பரபதத்துள் உயிர் விரவ பயிற்றும் அன்றே அப்படிங்கிற 9வது பாடலை பார்த்தோம். 9வது பாடல் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, தீக்கையில சமய தீக்கை, விசேட தீக்கை, நிர்வாண தீக்கை அப்படின்னு 3 தீக்கை இருக்குது. அதுல நிர்வாண தீக்கை தான் தீக்கை அப்படின்னு சொல்லி அதுல என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, மந்திரங்கள் இருக்குது, பதங்கள் இருக்குது, வண்ணங்கள் இருக்குது, புவனங்கள் இருக்குது, தத்துவங்கள் இருக்குது, கலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒண்ணுக்குள்ள அடங்கி இருக்கிறதா சொல்லி இருந்தாங்க. அதுல என்னென்ன இருக்குது அப்படின்னா, மந்திரங்கள் 11, பதங்கள் 81, வண்ணங்கள் 51, புவனங்கள் 224, தத்துவங்கள் 36, கலைகள் 5 அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதனை தொடர்ச்சியாக சிவஞானத்தின் சிறப்பும் அதனுடைய வகைகளையுமாக இன்று 10வது பாடல்ல நாம் சொல்ல இருக்கின்றோம். கிரியை என மருவும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிளக்கும் உண்மை சரியை கிரியா யோக தன்மையோர்க்கு சாலோக சாமீப சாரூபங்கள் மருவியிடும் உயர் ஞானம் 2ஆம் மாறா மலம் அகலாத மண்ணு போத திருவருள் ஒன்று அதனை தெளிய ஓதும் சிவாகமம் என்று உலகறிய செப்பும் நூலே. இது நமக்கு பாடலாக வருகிறது. இந்த பாடல கொழு என்ன சொல்லுது அப்படின்னா, 3 விதமான முத்தி பதமும் மேவிய அருளும் மெய் ஆகமம் என்றது அப்படிங்கிறது நமக்கு சுருக்கமாக கொழுவா வந்திருக்குது. இப்ப இதனுடைய விரிவாக நம்ம பத உரைய பார்க்கலாம் அப்படின்னா, இதுல முதல்ல
என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கிரியை என. கிரியை அப்படின்னாலே நமக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், அது செயலை குறித்து சொல்லக்கூடியதா சொல்றோம். அப்ப கிரியை அப்படின்னு சொல்லும்போது சிவாகமங்களில் சொல்லப்பட்ட கிரியாபாகங்களாக, மறுவும் அவையாவும் சொல்லப்பட்ட அனைத்தும், ஞானம் கிடைத்தற்கு, ஞான ஞானத்தை அடைய உதவுவதற்கு, நிமித்தம் என சந்தர்ப்பம் அளிப்பனவை என்று கிழக்கும் எடுத்து கூறும் உண்மை உண்மையான சரியை கிரியை யோக, இந்த சரியை கிரியை யோகங்களில் தன்மையோருக்கு, அதுல நிற்பவர்களுக்கு, சாலோக சாமீப சாரூபங்கள் அப்படின்னா சாலோக சாமீப சாரூபம் என்கின்ற பதமுத்திகள் மருவியிடம் கிடைக்கும். உயர் ஞானம், நாலாவதாகிய இந்த உயர்ந்த ஞானம், ஆம் இரண்டும், இரண்டு வகைப்படும். அது எப்படி அப்படின்னா, அவற்றுள் மாறா மலம் அகல, விட்டு நீங்காத மலம் நீங்கும்படி, அகலாத உயிரில் நீங்காததாய், மண்ணும் பிரகாசிப்பத உள்ளதாய், போத திருவருள், சிவஞானம் என்னும் திருவருள் ஒன்று, அது ஒரு வகை. ஒன்று, இன்னொரு வகை எது அப்படின்னா, அதனை சிவஞானத்தை தெளிய ஓதும், தெளிய விளக்குகின்ற சிவ ஆகமம், அந்த சிவாகமம் என்று உலகறிய என்று உயர்ந்தோர் அறியும்படி நூலை செப்பும், அந்த சிவாகமங்களை சொல்லும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றார். அப்ப 8வது பாடல் 9வது பாடல்ல 3 வகை ஆன்மாக்களை சொல்லி தீட்சை எப்படி பண்றது அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறார். அதை சொல்லி இப்போ கிரியை எப்படி செய்யணும், எதுக்காக செய்யணும் அப்படிங்கிறத இந்த 10வது பாடல்ல நமக்கு சொல்றாரு. கிரியை என மறுவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிழக்கும். இதுதான் இந்த பாடலோட நமக்கு சொல்ல வேண்டியது. அப்போ எந்த கிரியையாக இருந்தாலும், சைவத்துல செய்யக்கூடிய அனைத்து கிரியைகளும் அவை யாவும், யாவும் அப்படின்னா என்ன அப்படின்னா முற்றுமை, எஞ்சா பொருள் குறித்து நின்றது அப்படின்னா, யாவும்னா ஞானம் கிடைத்ததற்கு நிமித்தமாக. அப்ப எந்த கிரியை செய்தாலும் நமக்கு நோக்கம் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா, ஞானம் அடைவதற்கு மட்டும்தான். நம்மளுடைய நோக்கம் எல்லாம் ஞானத்திற்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப நமக்கு முக்தி என்பது நோக்கம் அல்ல, முதல்ல ஞானம் தான் நோக்கம். ஞானம் வந்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு முக்தி வரும். அப்ப முதல்ல எந்த கிரியையா இருந்தாலும் இந்த சைவ சமயத்துல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கிரியைகள் செய்வது எல்லாம் ஞானம் அடைவதை குறித்துதான் நாம் செய்யப்படுகிறதாக இருக்கிறது. அடுத்து சொல்றாரு, உண்மை சரியை கிரியா யோக தன்மையோருக்கு சாலோக சாமீப சாரூபங்கள் மருவியிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம இந்த ஞானமுள்ள இந்த சரியை கிரியை யோகம் எல்லாம் செய்கிறோம். அப்படி செஞ்சாலும் அதே நமக்கு முக்தியை தராது. அப்ப அது எதை தருகிறது அப்படின்னா, இப்ப இந்த செய்யக்கூடிய சரியை கிரியை யோகம் இதெல்லாம் சிவபுண்ணியங்கள் தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப தபம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாமே இதெல்லாம் எதை சொல்றோம், இது எல்லாத்தையும் சொல்லி தபம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எதுக்காக செய்யறோம் அப்படின்னா, இதனுடைய பயன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஞானம் தான், ஞானத்திற்கு தான் வழி. அப்ப இந்த சரியை கிரியை யோகம் இது எல்லாம் ஞானம் பெறுவதற்கான வழி. ஞானம் ஒன்றுதான் வீட்டுக்கு வழி. அப்ப முதல்ல ஞானத்தை பெறணும், ஞானம் பெற்ற பின்பு வீட்டை பெறலாம். அப்ப ஞானம் தான் நமக்கு முதல்ல முக்கியமாக இருக்கிறது. அப்ப இந்த தீட்சை எல்லாம் பெற்றாச்சுன்னா நேரா நமக்கு முக்தியா அப்படின்னா அது கிடையாது. தீட்சை எல்லாமே எதுக்குத்தான் வழி, ஞானத்திற்கு தான் வழி. நேரடியாக அது முக்தியை தராது. அப்படி என்றால் இந்த சரியை கிரியை செய்பவர்களுக்கெல்லாம் சாலோக சாமீபம் எல்லாம் எதுக்கு கொடுக்கிறான் அப்படின்னா, அது அவாந்தர பயன். அதுக்கு பேர் என்ன பேரு, அவாந்தர பயன். அப்ப இந்த அவாந்தர பயன் அப்படின்னா அது என்ன அப்படின்னா இடைநிலை பயன். இப்ப நம்ம செய்யறோம், ஒரு செயல் செய்யறோம் ஊக்கப்படுத்துவதற்காக. இப்ப இந்த படிச்சு ஒப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம், நம்ம சாத்திர நூல்கள் எல்லாம் படிச்சு ஒப்பிக்கணும்னு சொல்றோம். படிச்சு ஒப்பிக்கணுங்கிறது எதுக்காக, அவங்க ஞானம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அதுக்கு ஏன் பரிசு வாங்கி கொடுக்கிறோம், அவங்களை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்காக. அது போலத்தான், சரியா? அப்ப அந்த சாலோக சாரூப அது எல்லாம் எதுக்கு அப்படின்னா நமக்கு ஊக்கப்படுத்துவதற்குத்தான் இந்த அவாந்தர பயன் அப்படிங்கிறது. இதெல்லாம் இடைநிலை பயன். அந்த ஊக்கப்படுத்துறதுனால அது கொடுக்கக்கூடியதெல்லாம் நமக்கு முக்தியை தருமா அப்படின்னா தராது.
அதுவும் நமக்கு என்ன தரும்? ஒரு ஊக்கத்தை தந்து இன்னும் கொஞ்சம் உத்வேகப்படுத்துவோம். அந்த உத்வேகப்படும்போது என்ன ஆகுது? இன்னும் அதிகமாக அந்த சிவபுண்ணிய செயல்களை செய்யணும், ஞானத்தை அடையணுங்கிற வேகம் வரும் அப்படிங்கிறதுக்கு தான். அப்ப இந்த சரியை செஞ்சது எதுக்கு அப்படின்னா, சரியையினுடைய நேர் பயன் நமக்கு கிரியை செய்வதற்கான தகுதியை தரும். அப்ப அந்த கிரியை செஞ்சா என்ன வரும் அப்படின்னா, அதனுடைய பயன் யோகம். யோகம் செய்வதற்கு. அந்த யோகம் செஞ்சா என்ன வரும் அப்படின்னா, ஞானம் வரும் அப்படின்னு. அப்ப அந்த சரியை கிரியைக்கு தகுதியை தரும், கிரியை யோகத்துக்கு தகுதி தரும், யோகம் செய்யும் பொழுது நமக்கு ஞானத்துக்கு தகுதியை தரும். சரி, அப்ப இந்த சாலோக சாமீப சாரூபங்கள் எல்லாம் ஊக்கப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்றோம். இந்த சாலோக சாமீபம் அப்படின்னா என்னது அப்படின்னா, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னா, எங்க இருப்போம் அப்படிங்கிறதுக்கு இதை சொல்றாரு. இவன் நமக்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? காலாண்டு தேர்வு லீவு வரும், இல்லைன்னா அரையாண்டு தேர்வு விடுமுறைகள் வரும், இல்லைன்னா முழு ஆண்டு தேர்வு விடுமுறை வரும். அப்ப அந்த விடுமுறைகளை என்ன செய்வோம்? எப்பவுமே நம்ம ஒரே ஊர்ல இருந்து என்ன ஆகுது? நமக்கு ரொம்ப களைப்பு வருது. அப்ப நம்ம ஒரு ஊட்டிக்கு போயிட்டு வருவோம், இல்லைன்னா ஒரு கொடைக்கானலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னுட்டு போயிட்டு வரோம். எதுக்காக போயிட்டு வரோம்? அங்க போயிட்டு வந்தா அங்க போகிறோம் அப்படின்னா அங்கேயே போய் நிரந்தரமா நம்ம இருக்க போறது இல்ல. ஒரு 3 நாட்களோ ஒரு 5 நாட்களோ அந்த விடுமுறை நாட்களை கழித்து விட்டு வருவோம். அப்ப அந்த ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு சொல்றது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஒரு மாறுபாடு. சரி, அங்க இருந்து அங்க போய் நமக்கு மாறுபாடு வருது. அப்ப அதுல போய் என்ன செஞ்சுட்டு வரோம்? நம்மகிட்ட சேமித்து வைத்திருந்த சேமிப்புகளை கரைத்து விட்டு வருகிறோம். பணமா சேர்த்து வச்சிருப்போம், அங்க போனோம்னு அதை வாங்குவோம் இதை வாங்குவோம்னு சொல்லி அதை காலி பண்ணிட்டு வர்றோம். அதே போலத்தான் இந்த சாரூபம் இதெல்லாம் என்ன சொல்லுது? சாலோக சாமீபம் சாரூபம் எல்லாம் என்னன்னா வேற வேற பதமுத்திகள். அந்த முத்தியில போய் இங்க இருக்கிற சிவபுண்ணியத்தை எல்லாம் போய் காலி பண்ணிட்டு வந்துருவோம். ஏன்னா அங்க போய் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ஜாய் பண்ணணும்னு தான் பார்ப்போம். சரியா? அங்க போய் நம்ம வழிபாட செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது புண்ணியம் தரும். ஏன்னா இதெல்லாம் மேலான பதவிகள், மேலான பதங்கள். அங்க போய் இருக்கிறது கூடுதல் சிவபுண்ணிய லோகம். சரியா? நம்ம இங்க இருக்கிறது நமக்கு துன்பமே கிடைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம். துன்பமும் இருக்குது, இன்பமும் இருக்குது. இது மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது. ஆனா அந்த பதங்கள்ல எல்லாம் இன்ப பதங்கள். அப்ப இன்பத்தை அனுபவிக்கிறோம். அதுதான் வித்தியாசம். அது எதுக்காக அப்படின்னா, பெருமான் அது கருணையோட தான் சொல்றாரு, செய்யறாரு. ஏன் அப்படின்னா அந்த போகங்கள் எல்லாம் கொடுத்தாதான் நமக்கு என்ன ஆகும்? இன்னும் உத்வேகம் வரும் அப்படின்னுட்டு. அத மாணிக்க வாசகர் சொல்றாரு. மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனேற்கே. மல்லல் அப்படின்னா என்னது? மல்லல் கரை அப்படின்னா சாயுச்சியம். ஏன் அப்படின்னா அந்த பாட்டுல சொல்றாரு, தனியனேன் பெருந்திரவி பவ்வத்து அப்படின்னு சொல்றாரு. அந்த கடல்ல கிடக்கிறவனுக்கு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கடல்ல கிடக்கிறவனுக்கு ஒரு கரை தருது. அந்த கரையில போய் ஒதுங்குறான். கரை எப்படி இருக்குது அப்படின்னா அது வெறும் மணல் திட்டுத்தான். அங்க போனாலும் என்னதுதான்? சுறா வாகில பட்டாலும் சாவுதான். அந்த கரையில போய் கிடந்தாலும் சாவுதான். ஏன் அப்படின்னா அங்க ஒண்ணுமே இல்ல. அப்ப நமக்கு கரை அப்படின்னா எதை அடையணும் அப்படின்னா பெருமானுடைய திருவடியை தான் அடையணும். இந்த சாரூபம் சாலோகம் இது எல்லாமே என்னது? நிரந்தரமானது கிடையாது. அந்த கரையெல்லாம் போகக்கூடாத கரை. அந்த கரையை அடைஞ்சு நமக்கு பிரயோஜனம் கிடையாது. சரியா? அப்ப அந்த கரையை அடைந்தாலும் அங்க போய் என்னதான் செய்யணும்? வழிபாடத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா திருக்குறள்ல சொல்றாரு, 198வது குறள்ல, அரும்பயனாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அப்ப பெருமான் ஒன்ன சொல்றாரு. இது ஏன் இந்த சாரூபம் இதெல்லாம் கொடுக்கிறாரு அப்படின்னா, சாலோக சாமீபங்கள் எல்லாம் கொடுக்கிறாரு அப்படின்னா அதுக்குதான் சொல்ல வர்றாரு. பெரும்பயன் இல்லாத சொல்ல மாட்டார். இதெல்லாம் பெருமான் சொன்னது அப்படின்னா இது எதுக்காக நமக்கு அந்த இது கொடுக்கிறாருன்னா, இப்ப அங்க போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் என்னதுக்கு தான் வரணும்? இந்த உலகத்துக்கு தான் வரணும். அங்க போனா ரொம்ப சுகமான போகங்களை அனுபவிச்சிருப்போம். அனுபவிச்சுட்டு இந்த உலகத்துக்கு வந்தா நமக்கு என்ன ஆகாது? பிடிக்காது. இந்த உலகத்துல இருக்கிறதுக்கே பிடிக்காது அப்படிங்கிறதுக்குதான். இப்ப நம்ம வீட்டுல ஏசி இல்லாம இருந்தோம். ஒரு காலத்துல ஃபேன் மட்டும்தான் இருந்திருக்கும். இப்ப ஏசி மாட்டியாச்சு. எல்லா ரூம்லயும் ஏசி மாட்டியாச்சு. எல்லா ரூமும் ஏசியில எப்பவும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏசிய ஒரு காலத்துல மறுபடியும் திடீர்னு கலட்டணும் அப்படின்னு கலட்டியாச்சுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்குமா அப்படின்னா இந்த வீட்டுல இருக்க பிடிக்காது.
அப்போ ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு மறுபடியும் இந்த துன்பமான உலகத்துக்கு வந்தா நம்மளால இருக்க முடியாது. எப்பண்டா பெருமானுடைய திருவடியை அடைவோம் அப்படின்னு நமக்கு அந்த வேகம் இன்னும் கூடுதலாக வரும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதனாலதான் அந்த பதவிகள் எல்லாம் நமக்கு, அந்த பதங்களை எல்லாம் நமக்கு தாராரு அப்படின்னு சொல்லப்படுது. எதனால அப்படின்னா, இந்த ஆன்மாக்கள் எப்படியாவது அந்த வெறுப்பை உண்டாக்கணும். ஒண்ணு நல்ல பதங்களை கொடுத்து வெறுப்பை உண்டாக்கணும், இல்லைன்னா இந்த துன்பத்துல போட்டு வெறுப்பை வர வைக்கணும். அவனுடைய நோக்கம் என்னது? இந்த ஆன்மாக்கள் முக்தி அடைய வைக்கணும். அது எந்த விதத்துலனாலும். அப்ப அந்த எந்த விதம்ங்கிறது அந்தந்த ஆன்மாக்களுக்கு எப்படி அது சாத்தியப்படுமோ அந்த விதத்துலதான் அவன் கொடுக்கிறான். அதுக்காக நம்மளை கொடுமைப்படுத்துறது கிடையாது. இந்த ஆன்மாக்களுக்கு இதை செஞ்சா இது இப்போ பயன் தரும், அந்த பயனை கொடுத்து நம்மளை என்ன பண்ண வைக்கிறாரு? முக்தி அடைய வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக தான் அந்த பதங்கள் எல்லாம் தர்றாரு அப்படின்னு சொல்றாரு. அதுவும் மயங்கிட்டோம், அங்க போய் மயங்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? மறுபடியும் பிறவியில வாரோம். இல்ல அந்த பதத்திலையும் போய் நம்ம என்ன பண்ணணும்? வழிபாட செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது? நம்ம அந்த பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு இன்னும் எளிதாகுது. ஏன்னா அந்த பதங்கள்ல இருந்து செய்யும் போது அதனுடைய பலன் அதிகப்படுத்தும் பொழுது நாம் பெருமானுடைய திருவடியை எளிதாக அடையலாம் அப்படிங்கிறதுக்குத்தான் அதை தாராரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இந்திரலோகத்துக்கு கொண்டு விட்டா அங்க போய் என்ன பார்க்கலாம்? காமதேனுவை பார்க்கலாம், கற்பக மரத்தை பார்க்கலாம். ஆனா அதுல போய் பார்த்து மயங்கிக்கிட்டு இருக்க கூடாது. அது இருந்தாலும் அதன் அடியில இருந்து நம்ம வழிபாடு செய்யும் போது என்ன ஆகுது? அதனுடைய பலன் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அப்படி இருந்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நேரா வீடு பேரு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றாரு நம்ம ஐயா. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நமக்கு நம்ம ஒரு ஆபீசரா இருக்கிறோம், ஒரு அதிகாரியா இருக்கிறோம். அப்ப ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இல்ல, வேலை இதுக்கு கொஞ்சம் கடினமாகும் அப்படின்னு சொல்றோம். அப்ப கடினமான நாட்கள் ஆகும், இன்னும் நாள் போகும் அப்படின்னு சொன்ன உடனே அவரு ஒரு 1000 ரூபாயை நம்மகிட்ட தாராரு. அப்படி தாராரு அப்படின்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே வாங்க மாட்டோம். இல்ல, இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன், இதெல்லாம் நான் செய்யறது கிடையாது அப்படின்னு சொல்றோம். ரொம்ப கராரா பேசுறோம். அந்த ஆளை திட்டி அனுப்புறோம். அந்த ஆள் என்ன பண்றாரு? போயிட்டு மறுநாள் வாராரு, ஒரு 1 லட்சம் ரூபாயை கொண்டுட்டு வாராரு. கொண்டுட்டு வந்த உடனே என்ன பண்ணுவோம் நம்ம? இல்ல, இது கொஞ்சம் கஷ்டமானதுதான், நீங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படிங்கறதுனால நான் என்ன பண்றேன், உங்களுக்காக இந்த வேலையை செஞ்சு தாரேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூபாயை வாங்கிடுறோமா இல்லையா? அப்போ அந்த கடமைகள்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? தட்டி போய் விடுகிறோம். அப்ப அது நமக்கு துன்பமா வரும். சரியா? அதைத்தான் சொல்றாரு. இன்பமா இருக்கும் பொழுது அதை நம்ம அந்த எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுபடி ஒழுக்கத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்ற. அதுக்கு மயங்க கூடாது. 1000 ரூபாய்க்கு மயங்கல, ஆனா 1 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே மயங்கிடுறோமா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த உலகத்துல மயங்கல, ஆனா அந்த லோகத்துல கொண்டு வச்ச உடனே அதை பார்த்து மயங்கிருவோம் அப்படின்னு. அப்படி மயங்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? அங்க இருந்து பிறவிக்கு வந்துருவோம். இல்ல, அங்க மயங்கல, அந்த லோகத்துல கொண்டு வச்சாலும் நம்ம மயங்கல அப்படின்னா நம்ம வழிபாடுதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா பெருமானுடைய திருவடியை அடைவோம் அப்படிங்கறதான் சொல்றாரு. அதனாலதான் அந்த சாரூபம், சாலோகம் அதெல்லாம் தாராரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சாலோக, சாமீபம் இதெல்லாம் நமக்கு எதுக்கு தாராரு அப்படின்னா நம்மள டெஸ்ட் பண்றாரு. இவன் அங்க கொண்டு விட்டாலும் மயங்குறானா மயங்கலியா அப்படிங்கிறத நம்மள டெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. சரியா? அப்ப அங்கேயும் போய் நம்மளுக்கு சோதனைகளை தராரு. இவன் இந்த பதவி இந்த உலகத்துல இருக்கிறான், மயங்கல, சரி இவனுக்கு இன்னும் கொஞ்சம் போகத்தை கூட்டி பார்ப்போம். நல்ல போகத்தை கொடுத்தா இவன் மயங்குறானா, இல்ல நம்மளதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானா அப்படின்லாம் நம்மள சோதித்து எதுக்கு மயங்குறோம் எதுக்கு மயங்கல அப்படிங்கறதெல்லாம் நம்மள பாக்குறாரு. அப்படி பார்த்துதான் அவனுடைய திருவடிக்கு நம்மளை அழைத்து செல்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மருவியிடும் உயர் ஞானம் 2ஆம் மாறா மலம் அகலாத மண்ணு போத திருவருள் ஒன்று அதனை தெளிய ஓதும் சிவ ஆகமம் என்று உலகறிய செப்பும் நூலே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஞானம் 2 வகையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது மாறா மலம் அகலாத மண்ணு போத திருவருள் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு அறிவுல இருக்கிற மலம் போயிடுச்சுன்னா, அழுக்கு போயிருச்சுன்னா அந்த அறிவு முழுவதும் விளங்கிடும். அதை தருவது யாரு? திருவருள்.
திருவருள் ஞானம் தான், அதுதான் சிவஞானம், அது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு என்னது அப்படின்னா அதுக்கு வழிகாட்டுகின்ற இந்த ஆகமம், அதுதான் சிவ ஆகமம். இந்த சிவ ஆகமம் சாதாரண தாழ் எழுத்து அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அது எல்லாம் என்னது? சிவபெருமானுடைய திருவுருவம், உருவ திருமேனி, அதுதான் ஞானம். சரி, அதுவும் ஒரு வகையான ஞானம். அதை சிலைன்னு மதிச்சு, சிலையை நம்ம எப்படி மதிக்கிறோம், அது மாதிரி இந்த புஸ்தகத்தையும் சாமின்னு நினைச்சு அதுக்கு என்ன பண்ணணும், வழிபாடு செய்யணும். நம்ம வழிபாடு செய்யும் போது அந்த புத்தகத்தையும் எடுத்து வச்சு அதுக்கும் தூப தீபம் காட்டணும், பூ எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த புத்தகத்துக்கும் பூவும் தீப தூபமும் காட்டியாச்சுன்னா அது வழிபாடு ஆயிருமா அப்படின்னா அது வழிபாடு கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த புத்தகம் எதுக்கு அப்படின்னா நமக்கு படிப்பதற்கு. படித்து நாம் என்ன பண்ணணும், மனனம் செய்யணும். மனனம் செய்து அறிவுல ஏத்தணும். அந்த நூல்ல இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் அறிவுல ஏத்தணும். அறிவுல ஏத்துவதற்குத்தான் பெருமானுடைய தூல வடிவமாக அந்த நூல்கள் எல்லாம் தந்திருக்கிறார்களே தவிர சும்மா அதுக்கு தூப தீபம் காட்டுறதுக்கோ இல்ல பூ போட்டு வைக்கிறதுக்கோ அந்த நூல்கள் நமக்கு தரப்படவில்லை. அப்ப திருவருள் அப்படின்னா என்னது அப்படின்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு நம்ம சொல்றோம். தாழ் வேறு அருள் வேறா அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான், வணங்குவதும் வணங்கப்படுவதும். அப்ப வணங்குவதும் வணங்கப்படுவதும் ஒன்னா அப்படின்னா ஒன்று என்றால் குற்றமாயிரும். அப்ப இந்த அறிவு என்பது அருள், ஞானத்தையும் தாழ் அப்படின்னு சொல்றதுங்கிறது அது இன்பத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அறிவு வேறு இன்பம் வேறு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதெல்லாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஓதுதல் அப்படின்னா என்னது அப்படின்னா திரும்ப திரும்ப படிக்கிறது, திரும்ப திரும்ப சொல்லுவது. அதனால திருவருள் என்ன பண்ணணும், ஆகமம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஆகமம் நமக்கு கருவியா வந்திருக்குது, நமக்கு திருவருளை அடைவதற்கு கருவியா வந்திருக்கிறது. அப்ப அதை திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், படித்து கொண்டே இருக்கணும். கருவியாய் நிற்கும் பொழுது அதுக்கு அறிவு ஞானங்கிறோம். அது பயனாய் வரும் பொழுது அதை ஆனந்தம் என்கிறோம். அதத்தான் அவனுடைய திருவருள், அவன் அருளாலே அவன் தாள் அப்படின்னு சொல்றோம். அந்த அருளாக வருவது கருவியா வருது, அதனுடைய பயன் அது தாள், அது இன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க நூல் அப்படிங்கிறது கருவி, கருவியா இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அந்த கருவியை பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு ஞானம் வரும், அது நமக்கு பயனாக வரும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த சரி கிரிய யோகம் போல இதுவும் ஞானத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அப்ப ஞானத்திற்கு என்னது, வழியாதல் பற்றி ஞானம் என்று உபசரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுபோல நாளும் ஞானம் எனப்படும், நூலும் ஞானம் எனப்படும். அப்ப உலகறிய செப்பும் நூலே அப்படின்னா உலகு அப்படின்னா உலகு என்பது எதை குறிக்கிறது, இங்க உயிர்களை குறிக்கிறது. செப்புதல் அப்படின்னா தவற்றை நீக்கி, தவறுகளை நீக்கி சொன்னா அதுக்கு பேரு செப்புதல். அப்ப குற்றங்களை நீக்கி சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு செப்புதல்னு பேரு. அப்ப இந்த ஆகமங்கள் எல்லாம் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா பெருமான் சொன்னது. பெருமான் சொன்ன சொல்லல குற்றங்கள் இருக்காது, அதனால உலக சொற்கள் இல்லாம சிவ சொற்களை பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப செப்புதல் அப்படின்னா திருத்தி சொல்லுதல் அப்படின்னு. திருத்தி சொல்லுதல் எதுக்கு, நாம் திருந்துவதற்கு திருத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா, சொல்லுதல் அப்படின்னா பொதுவாக சொல்லுவது, உரைத்தல் அப்படின்னா பதில் சொல்லுவது. அப்ப இந்த செப்புதல் அப்படின்னா திருத்தி சொல்லுவது. அப்ப இதெல்லாம் பிரயோக விவேகம் அப்படிங்கிற நூல்ல நமக்கு பொருள்கள் இருக்குது. அப்ப செப்பம் செய்து உரைத்தல் செப்பமாம் அப்படின்னு சொல்றாரு. வாதம் செப்பம் அப்படின்னா விதண்டை அப்படின்னு பேசுவதிலே 3 இருக்குது. வாதம் செப்பம் விதண்டை அப்படின்னு 3 இருக்குது. தவறுகளை நீக்கி சரி செய்து சொன்னா அதுக்கு பேரு செப்பம். விதண்டை அப்படின்னா மறுத்துட்டு அதுக்கு பதில் சொல்லக்கூடாது, பதில் சொல்லாம இருந்தா அதுக்கு விதண்டை அப்படின்னு பேரு. சரி, இங்க உயர் ஞானம் 2ஆம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது பரஞானம் அபரஞானம் அப்படிங்கிற 2 சொல்லுது. மாறா மலமகல மண்ணு போத அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப இந்த மாறா மலம் அப்படின்னா ஒரு அடை கொடுத்திருக்கிறாரு.
மாறாத, மாறா அப்படிங்கிற சொல்லுக்கு எதை குறிக்குது அப்படின்னா நித்த பொருள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த நித்த பொருள் அப்படின்னா அது நீங்காது, நீங்காதுங்கிறத குறிக்கிறது. அப்ப காரியம் நீங்குதலே நீங்குதல் ஆகும், காரணம் இருக்கும். அப்ப மலம் எல்லாம் செயற்கை அப்படிங்கிறதுனால செயற்கை எல்லாம் நீங்கும். மண்ணு போத திருவருள் போதம், நமக்கு இயற்கை அறிவுங்கிறது அது நீங்காது. அப்ப என்ன ஆகுது, இயற்கைங்கிறது நீங்காது, சரியா, அதுதான் குணம். அப்ப அறிவும் அறியாமையும் ஒரே இடத்துலதான் இருக்குது. மலம் என்பது குற்றம், அறிவு என்பது குணம். அதனாலதான் மாறா மலம் அகல. அப்ப மலம் நீங்கும், அதனுடைய குணங்கள் நீங்கும், சரியா, அந்த குணம் நீங்கும், சரியா, அந்த குற்றம் நீங்கும், குணம் நீங்காது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது நமக்கு 10வது பாடலாக வந்திருக்கிறது. அடுத்த பாடல்ல சொல்றாரு, பாடல் 11ல நூலின் மரபும் நூலின் பெயரும். இந்த நூல் எப்படி வந்துச்சுது, நூலின் மரபு எப்படி இருக்குது, அது எப்படி அந்த நூலுக்கு பெயர்கள் அப்படின்னு சொல்றாரு. தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர், மற்ற அவர் திருவடிகள் போற்றி, அவர்கள் திருவடிகள் போற்றி. விளம்பிய நூல் அவை இரண்டும் விளம்பி நோக்கி, கருத்தில் உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என கருதி யானும் அருத்தி மிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் அன்றே. இது நமக்கு பாடலாக வருகிறது. அப்ப இதுக்கு முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, குரு முதல்வர் அப்படின்னு சொன்னா புறச்சந்தான முதல் குருவாகிய மெய்கண்ட தேவர் அவரை சொல்றார். தெரித்த அப்படின்னா உபதேசிக்கப்பட்ட, யார்கிட்ட இருந்து உபதேசிக்கப்பட்டது, அகச்சந்தான குருவிட்ட இருந்து மெய்கண்டாருக்கு உபதேசம் கிடைத்தது. அங்க யாரு அகச்சந்தான குறவர் அப்படின்னா பரஞ்சோதி முனிகள்கிட்ட இருந்து. உயர் தலையாய பொருள் நிச்சயம் செய்வதில் சிவஞான போதம், சிவஞான போதம் என்னும் நூலை, அது வடமொழியில இருக்குது, அதை செப்பினர், எப்படி செப்பினாரு அப்படின்னா வகுத்தனர், தமிழில் பெயர்த்து வாத்திகம் என்னும் முறையும் செய்யணும் அப்படின்னு. பின்பு, அதற்கு பின்பு அவர் புதல்வர், அவருடைய சீடர். இங்க புதல்வர் அப்படின்னா நம்மள மாதிரி நம்ம குழந்தைங்க அப்படிங்கிறது கிடையாது, சரியா, இதெல்லாம் வாழையடி வாழையா வருவது, பரம்பரையா என் பிள்ளை எங்கத்து பேரன் அப்படிங்கிறது கிடையாது, சரியா. யாருக்கு ஞானம் இருக்கோ குருவாக அவங்களை ஏற்று அந்த சீடர் இருக்கிறாங்களோ அது அவரை புதல்வர் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப அவர் யாரு அப்படின்னா அருள் நந்தி சிவம், சரி. அந்த புதல்வர் சீடர் அவர் அருள் நந்தி சிவம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நூல் உரைகளின் வழி சிவஞான சித்தி, சிவஞான சித்தியார் என்னும் நூலை விரித்தனர், விரிவாக செய்தனர். மற்ற அதன் பின் அவர்கள் அவ்விருவர்களுடைய, அந்த 2 பேர் செய்ததனுடைய திருவடிகள் போற்றி, திருவடிகளை வணங்கி விளம்பிய நூல், அந்த 2 பேரும் அருளிய அவை இரண்டும், அந்த நூல்கள் 2ம், அப்ப சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் அந்த நூல்களையும் விரும்பி நோக்கி ஆசையுடன் ஆராய்ந்து கருத்தில் அடியனுடைய அறிவில் உரை பதித்துள்ள திருவருளும், அந்த 2 ஆச்சாரியான்களுடைய அனுக்கிரகமும் இறைவன் நூலும், இறைவன் நூல்ங்கிறது இது நமக்கு சிவ வாக்கியாகிய, சரியா, வாக்காகிய ஆகமங்கள். அப்ப அந்த ஆகமங்கள் ஆகிய 2ஐயும் கலந்து, அப்போ அந்த முதல்ல பரம்பரையாக வந்த மெய்கண்டாருடைய நூலையும் சித்தியார் நூலையும், சரியா, 2ஐயும் சேர்த்து அது கூட எதை எடுத்திருக்கிறாரு, இறைவன் நூலாகிய ஆகமங்களையும் சேர்த்து கலந்து துணை கொண்டு பொது உண்மை என ஆன்மாக்களின் பெத்த நிலை முத்தி நிலை என்று கருதி 2ஆக பகுத்து யானும் ஒன்றுக்கும் பற்றாத அடியேனும் அருந்தி மிக ஆசை மிகுதியால் வளர் விருத்தம் நூறும், வளர்கின்ற விருத்த பாக்கள் 100ம் ஆசையில் குற்றம் இல்லாத சிவப்பிரகாசம், சிவப்பிரகாசம் என்கின்ற ஆகும் என்று நூலாகும் என கருதி உரைப்பன் செய்வேன் அப்படின்னு சொல்றார்.
இதுல அன்றே அப்படிங்கிற ஏங்கிறது அசை. சரியா? அப்ப இதுல எப்படி சொல்லி இருக்கிறாரு, இந்த நூல் வந்த வழியை சொல்றாரு. எப்படி வந்துச்சுது அப்படின்னா, அகச்சந்தானத்துல இருக்கக்கூடிய பரஞ்சோதி முனிகள் யாருக்கு உரைத்திருக்கிறாரு? நம்ம புறச்சந்தானத்து குருவாகிய முதல் குரு முதல்வர், சரியா, மெய்கண்ட தேவருக்கு உரைத்த நூலாகிய, அதுல வந்த மெய்கண்டர் அருளிய சிவஞான போதம் அப்படிங்கிற நூலையும், அவர் விரித்து உரைத்த நூல் எது அப்படின்னா நமக்கு சிவஞான சித்தியார் அந்த நூலையும், அப்ப இந்த ரெண்டு நூலையும் ஒரு நூலாக எடுத்துக்கொண்டு அடுத்து இறைவன் நூலாகிய ஆகமங்கள்ல உள்ள செய்திகளையும் சேர்த்து, அப்ப இந்த ரெண்டு விதமா ஆகம செய்திகளையும் எடுத்திருக்கிறேன், என்னுடைய குரு பரம்பரையில வந்த நூல்களையும் எடுத்திருக்கிறேன். இந்த ரெண்டு நூல்களையும் எடுத்து யானும், எனக்கு இது தகுதி கிடையாது, ஆனாலும் ஆசை மிகுதியால நான் இதை செஞ்சிருக்கிறேன், குற்றமில்லாமல் செய்திருக்கிறேன், அதுல 100 பாக்களை வச்சு செஞ்சிருக்கிறேன். அந்த நூலுக்கு பேர் என்னது? சிவப்பிரகாசம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இவ்வளவு நேரமும் இந்த நூலுடைய பெயர் எப்படி வந்ததுங்கிறத இந்த பாடல்ல தான் நமக்கு சொல்றாரு. நூலின் மரபும் நூலின் பெருமையையும் சொல்றாரு. அப்ப முதல்ல நமக்கு காப்பு செயல் செய்யறாரு. முதல் பாடலை காப்பு செயலா செய்யறாரு. விநாயகரை வச்சு காப்பு செயல் செய்யறாரு. ஒளியான திருமேனி அப்படின்னு சொல்லி அந்த பாடல்களை சொல்றாரு. அப்போ காப்பு செய்யலை தொடர்ந்து அடுத்த பாடலாக என்ன சொல்றாரு? இரண்டாவது பாடல்ல நமக்கு நூல்ல உள்ள பாடல்ல சொல்றதுக்கு பெருமானை குறித்து வழிபடுறாரு. சரியா? மங்கள வாழ்த்து, நடராஜரை குறித்து ஓங்கு ஒளியாய் அப்படின்னு சொல்லி முதல் பாடலா சொல்றாரு. ஏன்னா முதல் பாடல் காப்பு செயலா பேருது, அதனால அதை நம்ம காப்பு செயல்ங்கிறத நூல்ல உள்ள பாடலா எடுத்துக்கிடல. அப்ப நூல்ல உள்ள பாடலா எடுக்கும் பொழுது நமக்கு முதல்ல நடராஜர் துதி, அடுத்து சிவகாமி துதி, சிவகாமி அம்மையை பத்தி வணங்குறாரு. அடுத்து மறுபடியும் விநாயகரை பத்தி சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவருடைய மூத்த பிள்ளை அப்படிங்கிறதுனால, மூத்த பிள்ளையார் அப்படிங்கிறதுனால 3வது பாடலா அதை சொல்றாரு. 4வது பாடலாக முருகப்பெருமானை குறித்து சொல்றாரு. முருகனையும் வணங்கிக்கிடுறாரு. வணங்கிக்கிட்டு சந்தான பரம்பரை சொல்றாரு. இந்த சந்தானம் எப்படி வந்தது, கையிலிருந்து வந்த சந்தானம் அப்படின்னு 5வது பாடலாக அந்த கையில இருந்து சொல்றாரு. அடுத்து கையில இருந்து சொன்ன பிறகு தன்னுடைய குரு அப்படிங்கிறதுனால குருவுக்கு தனி ஒரு பாடலாக 6வது பாடலாக குரு வணக்கம் சொல்றாரு. சொல்லிட்டு 7வது பாடலாக சொல்றாரு நுதலிய பொருள் அப்படின்னு சொல்றாரு. 7வது பாடல்ல தான் இந்த நூல் எப்படி யாருக்கு பயன்படும், யாருக்கு பயன்படாது அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. புறச்சமயத்தவருக்கு இருளாகும், அகச்சமயத்தவருக்கு ஒளியாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுல நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, எப்படி நிறுவனம் அப்படிங்கறத அந்த 7வது பாடல்ல சொல்றாரு. அடுத்து 8வது பாடல்ல ஆன்மாக்கள் எத்தனை வகையா இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. சொல்லி தீக்கையனுடைய வகையையும் சொல்லி 9வது பாடல்ல தீக்கையை முழுவதும் சொல்றாரு. சமய தீக்கைனா என்ன, விசேட தீக்கைனா என்ன, நிர்வாண தீக்கைனா என்ன அப்படிங்கிற அந்த தீக்கைகளை சொல்லி, அந்த மந்திரங்கள், பதங்கள், வண்ணம், புவனம், தத்துவம், கலைகள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த 9வது பாடல்ல சொல்லிட்டு, இப்ப நம்ம பார்த்த 10வது பாடல்லையும் சொல்றாரு. 10வது பாடல்ல என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்பதான் சிந்தித்தோம் அந்த சிவஞானத்தின் சிறப்பு. ஏன் நமக்கு அந்த சாலோக சாமீப சாரூபங்கள்லாம் தாராம் அப்படின்னு. ஏன்னா அதை தந்தாவது நமக்கு என்ன பண்றோம், ஆசை இருக்குதா, இன்னும் பற்றி இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் சோதனைகள் எல்லாம் சோதித்து நமக்கு அதுல ஞானம் எப்படிப்பட்டது, 2 ஞானம் இருக்குது அப்படின்னு அந்த நூல் ஞானம்னா என்னது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த 11வது பாடல்ல இப்ப சொல்றாரு நூலின் மரபு எப்படி வந்துச்சுது அப்படின்னா, நம்மளுடைய குரு பரம்பரையில இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இருந்து அடியேன் எடுத்து செய்த நூல் அப்படின்னு அந்த நூலுக்கு பெயரையும் சொல்றாரு. இதனுடைய இதை விளக்கமா பார்க்கலாம். இந்த நூல் வந்த வழிய சொல்றாரு. அப்ப அதுக்கு முதல் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, தெரித்த குரு முதல்வர் உரைத்த உயர் சிவஞான போதம் செப்பினர் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப முதல்ல சந்தான பரம்பரை துதியில சொன்னாரு, அவரு 4 பேருக்கும் பாடினார். அடுத்து குரு முதல்வருக்கு மெய்கண்டாருக்கு அவருடைய சிவஞான போதம் செப்பினர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப செஞ்சாரு, அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா சிவஞான போதம் என்னும் நூலை செப்பினர். ஏன் செப்பினர் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னா, குருநாதர் சொன்ன மாதிரி இங்கு சொல்லல. அவர் சொன்னது 12 சூத்திரம் மட்டும். அதுக்கு வாத்திய பொழிப்பும் செய்து நாமும் பயனடையுமாறு செப்பனிட்டு சொல்லி இருக்கிறார். அப்ப தரணியோர் தாம் உணர அப்படிங்கிறாரு. அப்ப உலகரும் உணர்ந்து கொள்ளுமாறு உரை செஞ்சதுனால அதை செப்பினர் அப்படின்னு சொன்னார். பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். அப்ப இது விரிநூல். விரிநூல் அப்படிங்கிறது வழிநூல். வழிநூல் வகையில ஒண்ணு. அதாவது வழிநூல் அப்படின்னா அது என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா தொகை விரி, தொகை விரி, மொழிபெயர்ப்பு அப்படின்னு 4 தரத்துல அமைவது. அப்ப இது தொகை அப்படி இல்ல விரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இது விரிநூல், விரித்தல் யாப்பினால அமைந்தது. மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி. மற்ற அப்படிங்கிறது வினை மாற்று இல்லை, இங்க அசை. மற்றுங்கிறது அசையா வருது. அப்ப அவர்கள் திருவடிகள் போற்றி. அவர்கள் என்பது குரு முதல்வரும் அவருடைய புதல்வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குரு முதல்வர் அப்படிங்கிறவர் மெய்கண்டார், அவருடைய புதல்வர் அருள்நந்தி சிவம். அந்த 2 பேர்களுடைய திருவடிகளையும் போற்றி நான் வணங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, திருவடிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா சிவஞான போதமும் சித்தியாரும் தான். அப்ப 2 தான் 2 திருவடி. நம்ம இந்த கால் அப்படின்னு நினைக்க கூடாது. நமக்கு ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, திருவடி அப்படின்னா நம்மளை போல கால் அப்படிங்கிறது கிடையாது. 2 கால் இருக்குது, அந்த காலுல 10 நகம் இருக்குது, 10 விரல் இருக்குது, அப்படிங்கிறதுக்கு பேரு திருவடி கிடையாது. எந்த ஒரு சொல் நம்மளை உருக்கிருச்சோ அதுதான் திருவடி அப்படின்னு. அப்ப அது சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் அதுல உள்ள வார்த்தைகள் தான் திருவடி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க சொல்றதெல்லாம் நூலைத்தான் சொல்றாரு, அதைத்தான் திருவடி, அதைத்தான் போற்றணும் அப்படின்னு சொல்றாரு. விளம்பிய நூல் அவை 2 விரும்பி நோக்கி. விளம்பிய நூல் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்றது. விளம்பரம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, திரும்ப திரும்ப வருவது, அதான் விளம்புதல். அந்த 2ஐயும் அவை 2 முதல் நூல் வழி நூல் 2 விரும்பி நோக்கி. அப்ப ஆசையோடு வாங்கி பார்ப்பது அல்ல, வாங்கி பார்க்கறதுக்கு பேரு அல்ல விரும்பி அப்படின்னா. ஓப்ப தலைகூடி உளப்பிரிதல் அனைத்தே புலவர் செயல் அப்படின்னு திருக்குறள்ல 394வது குறள்ல சொல்றாரு. இப்ப கதை புஸ்தகத்தை வாங்குறோம் அப்படின்னா ஓடி போய் எடுக்கிறோம், ஓடி போய் படிக்கிறோம். அது போல விருப்பத்தோடு, சரியா, வைக்கிறதுக்கு மனம் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு விருப்பத்தோடு கூடணும் அப்படின்னு சொல்றாரு. பெரிய புராணத்துல சொல்றாரு, மண் மீது எங்கும் இல்லாததோர் ஆகமம் உரைக்க வந்து அப்படின்னு பெரிய புராணத்துல மெய்ப்பொருள் நாயனார் சரீரத்துல வருது. அப்ப மண் மீது எங்கும் இல்லாததோர் ஆகமம் உரைக்க அப்படின்னு அதுல சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த முத்தநாதன் சொல்றான், உங்கள் நாயகன் உரைத்த, உங்கள் நாயகன் உரைத்தது மண்மேல் எங்கும் இல்லாததோர் ஆகமம் உரைக்க வந்தரும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உங்கள் நாயகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுல. அப்ப அவனுக்கு அது நாயகன் இல்ல அப்படின்னு, அதனாலதான் அதை விருப்பத்தோடு படிக்க வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னு அதுல சொல்லப்பட்டு இருக்குது. அப்ப புஸ்தகம் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணணும், சந்தோஷமா எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. படிக்கும் போதே ஏன்டா படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், ஏன்னா சித்தாந்தம்லாம் நம்ம எதுக்கு படிக்கிறோம்னே தெரியாம படித்த காலங்கள்லாம் இருக்குது. இப்ப அப்படி இல்லை, எல்லாருமே விருப்பத்தோட தான் சித்தாந்த வகுப்புகளுக்கு போறோம், சித்தாந்தம் விருப்பத்தோட தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நூல்கள் கிடைப்பது அரிது, நூல்ல யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார்கள். அதனாலதான் நூல்களை ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாங்க. ஆனா அப்படி ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை, கூவி கூவி கொடுக்குறாங்க. யார்கிட்டனாலும் யாருக்குனாலும் எந்த நூல்னாலும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது, எளிமைப்படுத்தி இருக்குது. ஆனாலும் என்ன பண்றோம், நம்ம அதை பத்திரமா வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நூல் அப்படிங்கிறது நமக்கு ஞானத்தை தரக்கூடியதுதான், அதுதான் திருவடி அப்படின்னு சொல்றாரு.
கருத்தில் உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து அப்படின்னு சொல்றாரு. கருத்தில் உரை திருவருள் அப்படிங்கிறது அவருடைய ஆசிரியர் மறைஞான சம்பந்தர் உபதேசம் அதையும் சேர்த்து, அப்போ முதல் நூல், வழி நூல், மறைஞான சம்பந்தருடைய உபதேசம், அதான் கருத்தில் உரை அப்படின்னு சொல்றாரு. அப்போ உபதேசத்தையும் சேர்த்திருக்கிறாரு. அப்போ 3 கருத்தோட இறைவன் நூலும் பெருமான் சொன்ன ஆகமத்தில் உள்ள கருத்துக்களையும் சேர்த்து, அப்ப எதுவுமே விட்டு போயிடக்கூடாதுன்னு இந்த ஆன்மாக்கள் மேல இந்த உமாபதி சிவமையா அவர்களுக்கு எவ்வளவு கருணைன்னு பாருங்க. ஒண்ணு முதல் நூல் எடுத்திருக்கிறாரு, விரி நூல் எடுத்திருக்கிறாரு, தன் குருநாதராகிய மறைஞான சம்பந்தர் சொன்ன அந்த உபதேசத்தை எடுத்திருக்கிறாரு. அதுவும் போக இறைவன் சொன்ன ஆகமத்தில இருந்து, அப்போ எந்த ஒரு வாக்கும் விட்டு போயிடக்கூடாது அப்படின்னுட்டு ஆன்மாக்கள் எப்படியாவது பக்குவம் அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நூல் சிவப்பிரகாசம் அப்படிங்கிற நூலை அவர் செய்யறாரு. அப்ப இந்த நூல் எவ்வளவு உயர்வானது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா சிவஞான போதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எளிதில புரியுறது கிடையாது. அது ரொம்ப சுருக்கமா சொன்னதுனால புரிதல் எல்லாருக்கும் வராது. சரி, அதுல இருந்து விரிச்ச நூல் தானே அப்படின்னு சித்தியார எடுத்தோம்னா அது அதிகமான பாடல்கள் இருக்குது. அதிகமான பாடல்கள் இருக்கும்போது அதெல்லாம் நம்மளால மனனமும் செய்ய முடியல. ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, சோர்வு வந்துருது. அப்போ புரிதலும் இல்லாம போயிடக்கூடாது, சோர்வும் வராம இருந்துடக்கூடாது அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து சுருக்கி ஒரு இடைப்பட்டதாக செய்திருக்கிறேன் அப்படின்னு கலந்து செஞ்சதுதான் இந்த சிவப்பிரகாசம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல 8வது பாடல்லையும் நமக்கு சொல்லி இருக்கிறாரு அன்றே அப்படின்னு சொல்றாரு. அந்த அன்றேங்கிறது ஆகமத்துல மட்டும்தான் சொல்லி இருக்கிறது, வேற எந்த நூல்கள்லையும் சொல்லப்படல. அப்படிங்கிறதுனால பார்த்து பார்த்து செய்திருக்கிறாரு இந்த உமாபதி சிவம் ஐயா. அப்ப இதெல்லாம் நமக்கு ஆகமத்துல சொன்ன செய்திகளையும் சேர்த்து சொன்னதுனால ஆன்மாக்கள் மேல பெரும் கருணையோட செய்திருக்கிறாரு அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. சரி, இந்த கருணையோட செய்ததையும் எப்படி செய்திருக்கிறாரு அப்படின்னா, பொது உண்மை என கருதி யானும் அருத்தி மிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் அன்றே. அப்ப இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு, பொது உண்மை என கருதி. அப்ப இதை 2ஆ பிரிச்சிருக்கிறாரு. எப்படி பிரிச்சிருக்கிறாரு அப்படின்னா, பொது அப்படின்னு பொது பகுதி 1, உண்மை என சிறப்பு பகுதி 1 அப்படின்னு 2ஆ பிரிச்சிருக்கிறாரு. 2ஆ பிரிச்சு அதுல என்ன சொல்லி இருக்கிறாரு, யானும் அருத்தி மிக உரைப்பன். அப்போ எனக்கு இதுக்கு தகுதியே கிடையாது, ஆனாலும் தகுதி இல்லாட்டாலும் ஆசை இருக்குது, அந்த ஆசையினால இதை நான் செய்கிறேன். எப்படி செய்கிறேன் அப்படின்னா வளர் விருத்தம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க விருத்தம் அப்படின்னா அது இலக்கணம், சரியா? வளர் விருத்தம் நூறும் விருத்த பாக்கள் வகையை கொண்டது. அந்த விருத்தம் 100 விருத்தமாக செய்யறேன். விருத்தம் அப்படிங்கிறது இலக்கணம். அந்த இலக்கணத்துல நான் செஞ்சிருக்கிறேன். எத்தனை செஞ்சிருக்கிறேன்? 100 பாட்டு செஞ்சிருக்கிறேன். அப்போ எண்ணிக்கையும் சொல்லிட்டாரு, நூல் எப்படி வந்ததுங்கிறதையும் சொல்றாரு, அது என்ன வகையில இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாரு, அது எத்தனை எண்ணிக்கை இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்ப எண்ணிக்கையும் சொல்லிடுறாரு, 100 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்றாரு. ஆசில் சிவப்பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு நூல் பேரையும் சொல்றாரு. இதுக்கு பேர் என்னது அப்படின்னா சிவப்பிரகாசம் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த நூலினுடைய பாவகை, பா எண்ணிக்கை, நூலின் பெயர், இது எப்படி வந்துச்சுது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. இப்படித்தான் இந்த நூல் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிவப்பிரகாசம் அப்படிங்கிறத அதைத்தான் நம்ம சொல்றோம். ஆகமத்தை நம்ம பெரிய கடல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அப்ப அந்த கடலை கடக்கணும் அப்படின்னா ஒரு நாவாய் வேணும், சரியா? அதான் இந்த கப்பல், அதுதான் இந்த சிவப்பிரகாசம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சிவப்பிரகாசமும் கொஞ்சம் கடுமையா இருக்குமோ, ஏன்னா அது சிவப்பிரகாசம்ங்கிற கப்பலை ஓட்டுறதுக்கு ஒரு மாலுமி வேணும். அப்ப திருவருட்பயன் படிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப முதல்ல திருவருட்பயன் படித்து இந்த சிவப்பிரகாசத்தை படித்து கொண்டோம் என்றால் நமக்கு இது எளிதாக விளங்கிவிடும். அப்ப இது எளிதாக விளங்கிவிட்டா நாம் ஆகமத்தை படித்ததாக அர்த்தமாயிரும். ஏன்னா ஆகமத்துல உள்ள செய்திகள் எல்லாம் இந்த சிவப்பிரகாசத்துல இருக்குது. அப்ப இந்த சிவப்பிரகாசத்துல இருக்க செய்திகள் எல்லாம் எதுல இருக்கிற செய்திகள் தான்? சிவஞான போதத்திலையும் சிவஞான சித்தியார்ல இருக்கிற செய்திகளைத்தான் இவரும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த ஒரு நூலை படித்தோம் என்றால் நாம் ஆகமத்தை படித்ததாகவும் ஆகிவிடுகிறது, நமக்கு
சிவஞான போதம் படித்ததாகவும் ஆகிவிடுகிறது, சிவஞான சித்தியார் படித்ததாகவும் ஆகிவிடுகிறது. அதுல உள்ள கருத்துக்களை எல்லாம் இதுலயும் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த நூல் எப்படி வந்தது, இது என்ன வகை பா வகையில இருக்குது, எத்தனை எண்ணிக்கையில இருக்குது, இது என்ன பெயர் அப்படிங்கிறத முழுமையா இந்த சொல்லி இருக்கிறாரு. அடுத்த பாடல் அவை அடக்கம் அப்படிங்கிற பாடலை சொல்றாரு. அது கொஞ்சம் அதிகமா இருக்குது. இதை நம்ம அடுத்த வகுப்புல சிந்திக்கலாம். சரியா? இது இன்னைக்கு 10வது பாடலும் 11வது பாடலையும் நாம் சிந்தித்து இருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சிய வரும் வகுப்புல சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் சொல்லி அடியனுடைய உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சித்தபேசா சிவசிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம் பல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் 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 திருச்சிற்றம்பலம். விகாரம் சிவப்பிரகாசம் என்ற மூலை நமக்கெல்லாம் எடுத்துரைத்த ஐயாவுடைய திருவடியை வணங்கி, இணைந்துள்ள அனைத்து அடியார் மக்களுடைய திருவடிகளையும் வணங்கி, ஐயா அவர்களும் நல்ல உயர்வுகள் பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வைப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா நன்றி. ஐயா ஐயா நன்றி. ஐயா அம்மா நன்றி. அனைத்து அடியார்களுக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம். திருவடிக்கு வணக்கம் ஐயா. சிறப்பு.